சுமி, ஏய் ஏந்திரி, டைம் ஆயிடுச்சு. இன்னும் தூங்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரம். காலேஜ் போகணும்னு எண்ணமே கிடையாதா? எந்திரிடி, டைம் ஆயிடுச்சு. அம்மா இன்னும் டைமே ஆகலம்மா. அதுக்குள்ள என்னம்மா அவனுக்கு? மத்தியானத்துக்கு என்ன சாப்பிடுவ? யார் சமைக்கிறது? யார் வீட்டு வேலையெல்லாம் பாக்குறது? எந்திரிச்சு வா. எனக்கு சாப்பாடே வேணாம் போ. உனக்கு சாப்பாடு வேணானா நாங்களே சாப்பிட வேணாமா? மரியாதையே சொல்லும் போதே எந்திரிச்சிரு. அம்மா இப்படி பண்ற. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேன். போடி, போய் குளிச்சிட்டு சீக்கிரம் வா. டெய்லி இதே வேலையா போச்சு இவளுக்கு. ஏய் என்னடி பண்ற? குடிக்க போறேன். அது உனக்கு வச்சது இல்ல, உன் தம்பிக்கு வச்சது. சீக்கிரம் வா. அம்மா என்னடி? அவன் மட்டும் எருவ மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி நல்லா தூங்குவான். நான் மட்டும் சீக்கிரமா எழுந்துருமா? ஏய் அவன் ஆம்பளை பையன்டி. அவன் என்ன அடுத்த வீட்டுல போய் வாழ போறான்? நீ தான் அடுத்த வீட்டுல போய் வாழ போற. அங்கேயும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்து வச்சுக்கோ, பாக்குறவங்க என்னையே தான் கேவலமா பேசுவாங்க. வெட்டியா பேசிட்டு இருக்காம முதல்ல குளிச்சுட்டு வர வழிய பாரு. இங்க பாரு, நானே செம்ம காண்டில் இருக்கேன். தேவையில்லாம அடி வாங்கி சாப்பாத. கா ப்ளீஸ்க்கா, அப்படி பார்க்காதக்கா, ரொம்ப பயமா இருக்கா. போடி, போயிட்டு அந்த டீயை சூடு பண்ணி எடுத்துருவா போ. டேய் அந்த ரிமோட்டை குடுறா. சிறுகடி காசு என்னாச்சுன்னே தெரில. அப்பா அம்மா, உன் கையில் ஏதோ இருக்குமா? அப்படியே லெஃப்டில் வாயேன். நான் ஒருத்தங்க இவ்வளவு வேலை பாக்குறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண செய்ய மாட்டேன்ற. அவன் வீட்டுல சும்மா தின்னுட்டு தண்டமா தானே இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் பண்ற? அம்மா அப்படியே லெஃப்ட்ல வந்து பண்ண. ஏய் தலைய உட்கார்றா. மா அவளை என் பேச்சுக்கு வரவிடாது சொல்லு. ஏய் என்னதாண்டி உனக்கு? இப்ப ஏன் அவனை வம்பு கிழக்குற? அப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் உன் காதுல விழல. ஏண்டி மறந்தே போயிட்டேன். சிங்க்ல பாத்திரம் அப்படியே கிடக்குது, காலையில போட்டது. கொஞ்சம் அதை விளக்கிறியா? அப்படியே ரூம்ல நான் சாப்பிட்டு வச்சு தட்டு இருக்கு, அதையும் சேர்த்து கழுவிடு. எங்களுக்கு வேற வேலை இல்ல. சுமி என்னடி உனக்கு? எனக்கு தலைவலிக்குது, அழுத்தி விடு. அவன் தான் சின்ன பையன், உனக்கு என்ன? என் பெரியவங்களா தலைவலிக்கதா? கூட பிறந்தவன்ட்டே இப்படி இருக்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல எப்படி இருக்க போறேன்னு நினைச்சாவே பயமா இருக்கு. பேசாம எங்க அழுத்துமா. ஏய் இடிக்காம கோரி. அவ்வளவு கஷ்டமா இருந்தா ஏஞ்சி போ. ஏய் உனக்கு நீ ஏஞ்சி போ. ஏய் நீ உள்ள உட்கார்ந்தலடா, ஏஞ்சி போடா. ஏய் என்னால போக முடியாது, போடி. நீ வெட்டி தரடா உட்கார்ந்திருக்க. நான் தான் உட்காருவேன். ஏய் போடி. நீ தான லாஸ்ட்ல வந்த, போ. ரெண்டும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலிச்சதே இல்ல. அப்படியே அப்பன மாதிரி என்னமோ பண்ணி தொலைங்க போங்க. சிப்பே. இவ்வளோ அழகா இருக்காளேடா. இவளா உன்னை ஓகே பண்ணா? இது கொஞ்சம் ஓவரா தான்டா இருக்கு. நீ தானே என்ன பெத்த, அப்புறம் என்ன? கண்ணு வைக்காதமா. அதுக்குள்ளே சப்போட்டா விட்டா நீ பார்த்துட்டே இருப்ப. போனை கொடு. டே இந்த பொண்ணு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டாரியா? ஓகே ஓகே. ஏ சுமி, எங்கடி கிளம்பிட்ட? ஃபங்க்ஷன் போறமா சொன்னல. யார் கூட போற? ஃப்ரெண்டு பெல்ல நிக்கிறான். என்னடி சொல்ற? அக்கம் பக்கத்துல பாக்குறவங்க அசிங்கமா பேச மாட்டாங்க? அதெல்லாம் ஒண்ணு போவேனா. தம்பியை கொண்டு வந்து டிராப் பண்ண சொல்றேன். என்னம்மா? டேய் நீ போய் அவளை டிராப் பண்ணிட்டு வாடா. நான் ஃபங்க்ஷனுக்கே போல. மா நான் போயிட்டு வரேம்மா. டேய் நில்லு. எங்க போற? நான் எங்க போனா உனக்கு என்ன? அம்மா இங்க வாயேன். இவ ஒருத்தி. என்னடி கத்திக்கிட்டே இருக்க? எங்கம்மா போறான் அவன்? போகும்போதே எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் விளங்குமா? நீ போயிட்டு வாப்பா. என்ன இது? காலைல நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேன்னு சொல்லும் போது நினைப்பல. இப்ப அவனை மட்டும் இந்த நேரத்துல தனியா அனுப்புறேன். எல்லாம் உன் நல்லதுக்கு தானடி சொல்றேன். நீங்க நல்லதுன்னு சொல்லி செய்ற எதுவும் எனக்கு சந்தோஷமா இல்ல. பண்ணுங்க.
சிப்ப மா. அவ கிடக்குறா, நீ பார்த்து போயிட்டு வாப்பா. அக்கா, அதெல்லாம் நீ விசாரிச்சாவே போதும். அவங்க எப்ப வராங்க என்னன்னு மட்டும் கேட்டு தகவல் சொல்லு, சரியா? சரி, நான் வைக்கிறேன். டே விஷாலு, என்னம்மா? நீ வாடா. டைம் ஆயிடுச்சுமா, விளாண்டு வந்துருமா. நீ வாடா. சொல்லுமா. நீ வந்து உட்காரேன். அக்காக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. மாப்பிள்ள ஐடில வேலை பார்க்கறாராம். நல்ல சம்பளம், வீட்டுக்கு ஒரே பையனா. நீயும் இதே தான் சொல்ற, ஆனா எதுவும் நடக்கிற மாதிரி தான் தெரியல. அதான்டா எனக்கும் தெரியல. பொண்ணு பக்கம் வரேன்னு சொல்றானுங்க, ஆனா எவனும் வீட்டுக்கு வர மாட்டான். அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு இவ சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. எப்போ வராங்களா? வர வெள்ளிக்கிழமை வராங்களாண்டா. சீக்கிரம் வர சொல்லுமா. அவ கல்யாணம் பண்ணிட்டு போனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். டேய் சும்மா இருடா. அவ இருக்கும்போது இப்பெல்லாம் பேசி தொலைக்காத. உண்மையதாம்மா சொல்றேன். அவ இருக்கிறதா எனக்கு பிரச்சனை. எங்க பார்த்தாலும் அவளோட திங்ஸ் தான். கபோர்டில் கூட அவளோட துணி தான் அதிகமாக இருக்கு. எனக்கு ஓரமாக ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருக்கா. வீட்டுக்கு வரவங்க கூட அவ பேர் சொல்லி தான் அட்ரஸை கேட்குறாங்க. அவள் கல்யாணம் பண்ணிட்டு போனாதாம்மா நான் ஃப்ரீயாக இருக்க முடியும். சரிம்மா, கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நான் கிளம்புறேன். சரிடா, பார்த்து பத்திரம். சரிம்மா. மா, பழைய சோறு இருந்தால் ஏதாச்சும் போட்டு அனுப்புமா. பார்க்கவே பாவமாக இருக்கு. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க, தெரியும்ல? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்மா. பைத்தியமா உனக்கு? இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்க? இதை விட நல்ல வரன் கிடைக்காது. நான் சொல்றது மட்டும் செய். எனக்கு இப்போ இந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் உனக்கு வயசாயிடும். அக்கம் பக்கத்துல பாக்குறவங்களும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்கடி. மத்தவங்களுக்காகலாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. இந்த பாரு சுமி, நம்ம சொந்தத்திலேயே நீ தான் மூத்த பொண்ணு, அது உனக்கு தெரியும்ல. உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியும். அவங்களுக்குலாம் கல்யாணம் பண்றதா வேணாமா? நான் படிக்கணும். ஏமா நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேன். உனக்கு படிக்கணும் அதானே ஆசை? தாராளமா படி. ஆனா கல்யாணத்தை பண்ணிட்டு படி. எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு படிக்கிறது இல்லையா? அதுவும் இல்லாம மாப்பிள்ளை நல்ல வேலையில இருக்காரு. நீ வேலைக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. யாரோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணிலாம் என்னால இருக்க முடியாதுமா. இந்த பார், நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. நீ நாளைக்கு வந்து ஏதாவது பேசிட்டு இருந்த, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சீக்கிரம் வர சொல்லுமா. அவ கல்யாணம் பண்ணிட்டு போனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அவ கல்யாணம் பண்ணிட்டு போனாதாம்மா நான் ஃப்ரீயா இருக்க முடியும். அவ இருக்கிறதா எனக்கு பிரச்சனை. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. நீ நாளைக்கு வந்து ஏதாவது பேசிட்டு இருந்த, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஹலோ அக்கா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இன்னும் வரவே இல்லை. ஏதாவது சொன்னாங்களா? ஏன், என்னாச்சு? ஒன்னும் புரியலையே. யார், விஷாலா? அவன் என்ன பண்ணா? அக்ஷய். விஷால் தெரியும் மச்சான். நான் உங்களை மச்சான் கூப்பிடலாம்ல? அதை பற்றி தான் நான் பேசலான்னு வந்தேன். சுமி இல்லை, எங்கள் அக்காவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. இல்லை, இப்போ வரைக்கும் அவளுக்காக நான் எதுவுமே செஞ்சதில்லை. வீட்லேயும் அவள் விருப்பப்படி எதுவுமே நடந்ததில்லை. அதில் இந்த கல்யாணமும் சேர்ந்துருமோன்னு தான் பயமாக இருக்கு. அதனால் இங்கே என்னால் புரிஞ்சுக்க முடியுது பிரதர். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களை நினச்சி உங்கள் அக்காவும் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ மேக்கப் போட்டு வந்திருக்க.
பக்கத்தில் வராதடி. ரொம்ப மேக்கப் போட்டிருக்க, பயமா இருக்கு, பார்க்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ்டா. இங்கே பாரு, உனக்காகலாம் நான் எதுவும் பண்ணல. எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? டார்ச்சர் பண்ணுறதுக்கும் பாக்கெட் மணி கொடுக்குறதுக்கும் என்னை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கும் வேற யாரும் இல்லை. உன்னை நான் மட்டும்தான் தொல்லை பண்ணணும், வேற யாரையும் உன்னை கஷ்டப்படுத்த விட மாட்டேன். ஏன்னா நீ என் அக்கா. சீ போடா. ஏய் உங்களைய நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன வேலை பாக்குறீங்க? ரெண்டு பேரும் அவனை இங்க அடிக்காதம்மா, அவனை இங்க விடு. அவன் பாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டுக்கலாம் அவன் வேலையை பாக்குறீங்க. உங்களைய சும்மாவே விடக்கூடாது. டேய் இங்க வாடா. டேய்